அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு காலநிலை மாற்றம், பூமியிலும் வேளாண்மையிலும் அதனால் ஏற்படும் தாக்கங்கள் என்பது ஆகும். இன்றைய நிகழ்ச்சி நமக்கு தொகுத்து வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் பிரதீப் முத்துலிங்கம் அவர்கள். இவர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் என பலராலும் போற்றப்படுகிறார். தற்போதைய சூழ்நிலையில் இன்றைய தலைப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் பிரதீப் சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். முதல் முறையாக உங்களை காணொலி மூலம் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதுவரை நேரில் சந்தித்ததில்லை. டாக்டர், உங்க சொந்த ஊர் எங்க இருக்குது? சார் மகிழ்ச்சி சார். எனக்கும் நான் ரொம்ப நாளா நம்ம குரூப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட நிறைய வீடியோஸ்லாம் வெபினார்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன், அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒரு பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாலும் இன்னமும் உங்களோட பணியை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். இதை இன்னும் தொடரணும்னு நாங்களும் எங்களோட சப்போர்ட்டை கொடுக்குறோம். ஸோ என்னோட சொந்த ஊர் வந்துட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் சார். ஓகே ஓகே. நீங்க விவசாய குடும்பமா அல்லது படித்த குடும்பமா சார்? சார் விவசாய குடும்பம் தான். இருந்தாலும் என்னோட பெற்றோர் வந்து முதல் தலைமுறை கிராஜுவேட்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்க மூலமா எங்களுக்கான கல்வி வந்து நல்லாவே அமைஞ்சது சின்ன வயசுல இருந்து. வெரி குட் வெரி குட். எதுவரை படிச்சிருக்கீங்க சார்? சார் நான் என்னோட கல்வி வந்துட்டு ஸ்கூலிங் எல்லாம் சேலத்தில் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நம்மளோட தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பண்ணேன். அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட துறையை வந்து நான் மாஸ்டர்ஸ் எம்எஸ்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் எனக்கு வந்து இந்த சுற்றுச்சூழல் சூழலியல் அதை பற்றினையும் இயற்கை மேலே இருந்த ஈடுபாடும் ப்ளஸ் கிளைமேட் சேஞ்சை பற்றி அப்போது வந்து நிறையா விழிப்புணர்வு நிறையா நடந்துட்டு இருந்ததுனால அதோட இன்ட்ரெஸ்ட்ல என்னோட ஆராய்ச்சியாக தான் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பத்தில் எம்எஸ்சி இக்காலஜி அண்ட் என்வரான்மெண்டல் சயின்சஸ் அப்படிங்கிற கோர்ஸ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பண்ணேன். அது முடிச்சதுக்கு அப்புறமா அதுலேயே ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் வந்து பிஹெச்டி என்வரான்மெண்டல் சயின்சஸ் பண்ணியிருந்தேன். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலேயே பண்ணியிருந்தேன். என்னோட ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு மலை சார்ந்த பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலை நம்மளோட தமிழகத்திலையும் அப்புறம் கேரளா கர்நாடகா சார்ந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிற சொல்கிற அந்த நம்மளோட ஒரு பெரிய ஒரு வனப்பகுதிகளில் இருக்கிற மக்கள், மலைவாழ் மக்கள், அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி கிளைமேட் சேஞ்சுக்கு அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அங்கே வந்து என்ன மாதிரியான சூழலியல் இருக்குது, அதை பற்றின ஒரு ஆய்வு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பிஹெச்டி ஆய்வுக்காக நான் பண்ணது வயநாடுன்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு பகுதி இருக்குது. அந்த கேரளாவில் இருக்க வயநாட்டில் வந்து நிறையா மலைவாழ் மக்கள் அவங்க வந்து இயற்கை விவசாயத்தை இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி அந்த விவசாய முறைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படி அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் அதை வந்து என்ன மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு போகும்போது அவங்களோட இயற்கை வேளாண்மை எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு சேஃபான லைவ்லிஹுட்டை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆராய்ச்சி அது நான் பண்ணியிருந்தேன். அது முடிச்சதுக்கு அப்புறமா பிஹெச்டிக்கு அப்புறம் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் சென்டர் ஃபார் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜி ஹைதராபாத்தில் இருக்கும் நம்ம சிஎஸ்ஐஆர் ஒரு நிறுவனம். அதில் வந்து ஆராய்ச்சி படிப்பு வந்து பண்ணேன் நான். இன்னொரு ஆராய்ச்சி பிஹெச்டிக்கு மேலே அதில் லெபோரட்டரி ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழியக்கூடிய நிலையில் இருக்க விளிம்பில் இருக்க வனவிலங்குகள், அந்த வனங்கள் அதுங்கள் வந்து எப்படி வந்து கிளைமேட் சேஞ்சினால பாதிக்கப்படுது, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான நோய்கள் வந்து நோய் தொற்றுகள் நம்ம அந்த பார்த்துட்டு இருந்த கோவிட் மாதிரி இருக்க பெருந்தொற்றுகள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும், விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு வந்தது அப்படிங்கிறது. அந்த மாதிரியான நோய் தொற்றுகள் விலங்குகளுக்குள்ளேயே பரவத்துக்கு இன்ட்ரா ஸ்பீஷிஸ் அந்த மாதிரியான ஒரு ரிசர்ச்ல பண்ணியிருந்தேன். அந்த ரிசர்ச் முடிச்சதுக்கு அப்புறமா பிஹெச்டி போஸ்ட் டாக்டரல் பண்ணியிருந்தேன். இது என்னோட கல்வி சம்பந்தப்பட்ட சில தகவல்கள். ஓகே. முழுக்க முழுக்க நீங்க இந்த கிளைமேட் சேஞ்ச் ஃபோக்கஸ்டாவே தான் நீங்க படிச்சிருக்கீங்க. ஆரம்பத்துல பிஎஸ்சி அக்ரி படிச்சாலும் அதுக்கு பிறகு முழு கவனத்தோட ஒரே டாபிக்ல தான் நீங்க சர்ச் பண்ணி போயிருக்கீங்க. சோ அது உங்களுடைய ஆர்வத்தை காண்பிக்கிறது. தென் பிடிஎஃப்பும் அதுல தான் பண்ணியிருக்கீங்க இல்லையா? பிடிஎஃப்பும் அது பண்ணியிருக்கீங்க. சோ அது வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி சாரி பிடிஎஃப் வந்து நீங்க ஹைதராபாத்ல பண்ணீங்க இல்லையா? வெரி குட். ஓகே.
இந்த படிப்பு முடித்த உடனே இந்த துறையில பணியில சேர்த்தீங்களா அல்லது அது தொடர்பான தகவல்? சார் நான் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து என்னோட ஆய்வை வந்து கண்டினியூ பண்ணணும். அது கூடவே நம்ம வந்து நமக்கு கற்றுக்கிட்டதையும் ஏற்படுத்தின ஆராய்ச்சியிலேருந்து வந்த முடிவுகளை பொறுத்தும் எப்படி அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு முழுநேர நோக்கத்தோடு இருந்தேன். அதனால என்னோட அது தொடர்பாக நான் வந்துட்டு பண்ணது டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ், மும்பை. அங்கே இருக்க ஒரு யூனிவர்சிட்டி எல்லாருக்குமே தெரியும். அந்த சோஷியல் சயின்சஸ் யூனிவர்சிட்டியில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் துறை இருக்கு. அந்த ஜாம்ஷெட்ஜி ஸ்கூல் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற துறையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணேன் சார் நான். ஸோ அங்கே வந்து என்னோட பயணம் அப்படியே வந்து கல்வி சம்மந்தப்பட்டதுலையும் ஆராய்ச்சியிலையும் மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் அதில் டீச்சிங்கில் துறையை தேர்ந்தெடுத்து அதில் பயணத்தை ஆரம்பித்தேன் நான். அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்துட்டு நம்ம டீச்சிங்கில் மட்டும் இல்லாமல் இதை வந்து மெயின் ஸ்ட்ரீமாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அதாவது என்னதான் ஏட்டுக்கல்வியாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், எப்படி வந்து சமுதாயத்திலையும் மக்களுக்கும் கொண்டு சேர்க்க போகிறோம் கம்யூனிட்டிஸ்க்கு அப்படிங்கிறதுல வந்து நான் ஈடுபாடோட பண்ணாவும் கன்சல்டன்சிக்கு சேஞ்ச் ஆனேன். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக நம்ம வந்து தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை அத்தாரிட்டி, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அதில் வந்து தொடர்ந்து உலக வங்கியின் ப்ராஜெக்ட்ஸ்களில் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது முடித்ததும் சிஎம்டிஏல நான் வந்துட்டு இப்போ ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ சிஎம்டிஏல வந்து இதை கிளைமேட் ரெசிலியன்ட் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்காக பண்ணணும் அப்படின்னு 2020 வந்து ஆரம்பித்தாங்க. கோவிட்னால அது ஒரு வருஷம் தள்ளி போய் 2021 ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ அதில் வந்து கிளைமேட் அண்ட் என்வரான்மெண்ட் எக்ஸ்பர்ட்டாக நான் வந்து முழு நேரமாக சிஎம்டிஏக்காக பணிபுரிஞ்சேன். இப்போ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். எல்லாமே கிளைமேட் சேஞ்ச், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அது ரிலேட்டட். இது ஸ்டேட் ப்ரோக்ராம் மேனேஜர் அப்படின்னு சொல்லும்போது நீங்க தான் அந்த இன்ஸ்டிடியூட் ஹெட்டா அல்லது டிபார்ட்மெண்ட் ஹெட்டா அல்லது அது தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு மேல எந்த பதவிகள், கீழ் லெவல்ல என்ன பதவிகள் இருக்குது என்கிற தகவல் சார். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாகவே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பல்வேறுபட்ட ப்ராஜெக்ட்களில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து மாநிலங்கள், அதாவது ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த கவர்னன்ஸ் அதில் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி உலக வங்கி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸில் பண்ணியிருந்தேன். இது தொடர்ந்து பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு வாய்ப்பாக ரீஜனல் இன்டகிரேட்டட் மல்டி ஹசார்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரைம்ஸ் ஃபார் ஆஃப்ரிக்கான் ஏஷியா அப்படிங்கிற வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அதுக்கு வந்து பேங்காக்ல இருக்கு. ஸோ தாய்லாண்டில் பேங்காக்ல இருந்து செயல்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 கண்ட்ரீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்ரிக்கா, ஏசியா பெசிபிக்ல கம்ப்ளீட்டாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அதில் வந்து நான் மறுபடி என்னோட ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அது தொடர்ந்து அதோட ப்ராஜெக்டுகளாகவே நான் வந்து கென்யாவில் வந்து எப்படி நம்ம பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ரிலேட்டடாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டும், நேபாளில் வந்து வாட்டர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் பங்களாதேஷில் வந்து வாட்டர் சானிடேஷன் ஹைஜீன் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இது பண்ணது போக சவுத் வெஸ்ட் ஏஷியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கஜகஸ்தானில் வந்து எல்னினோவோட இம்பேக்டாக ட்ரவுட் எப்படி அஃபெக்ட் ஆச்சு, ஃப்ளட் எப்படி அஃபெக்ட் ஆச்சு, அது பற்றின ஒரு ஆய்வு நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். தமிழ்நாட்டுக்கும் ஒடிசா கவர்மெண்ட்டுக்கும் டிசாஸ்டர்ஸ்னால எவ்வளோ வந்து பாதிப்பு ஏற்படுது, இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கடந்த 20 ஆண்டுகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வாக ஐஐடி மெட்ராஸ் கூடவும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த வாட்டர் சானிடேஷன் ஹைஜீன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு அங்கம். அந்த இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நம்மளோட முதல்வர் கொண்டு வந்த ஸ்கீம் தூய்மை பணியாளர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பணியாளர்களுக்கான திட்டம், அந்த ஸ்கீமுக்கான ஒரு ஸ்டேட் ப்ரோக்ராம் மேனேஜராக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னோட ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் யூனிட் கவர்மெண்ட் கீழே வர மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும். ஸோ பிரின்சிபல் செக்ரட்டரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் நான் ரிப்போர்ட்டிங். அவங்க கீழே செயல்படுற முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், டவுன் பஞ்சாயத், எல்லா கார்பரேஷன்ஸ், அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டிஸ், மொத்தம் நம்மளோட தமிழகத்தில் கிட்டத்தட்ட 649 அர்பன் லோக்கல் பாடிஸ்னு சொல்லக்கூடிய யூஎல்பிஸ் இருக்கு தமிழ்நாட்டில், என்டையர் ஸ்டேட். அந்த 649 யூஎல்பிலையும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இருக்கோம். அங்க எல்லாருமே நம்மளோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது திரவ கழிவு மேலாண்மையில வந்து ஈடுபட்டு இருக்க பணியாளர்கள், அவங்களுக்காக என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு, அப்புறம் அவங்களுக்கான சேஃப்டி எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரியான வழிமுறைகளை வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல கடைபிடிக்கணும், அதை பத்தின ஒரு கம்ப்ளீட்டான ஒரு திட்டம். அதுக்கு தான் நான் ஸ்டேட் ப்ரோக்ராம் மேனேஜரா இப்போ ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட், வெரி குட். எவ்வளவு நாளா அந்த பதவியில இருக்கீங்க சார்? கடந்த 4 மாதம் ஆச்சு சார் ஓ, சிஎம்டிஏல இருந்து. இப்போ ரீசெண்டா தான் ஆமா வந்திருக்கீங்க. ஆமா ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அதாவது நான் கூட உங்களை சென்னைக்கு சிஎம்டிஏக்கு மட்டும்தான் பொறுப்பான அதிகாரியோடு நினைச்சேன். பட் நீங்க தமிழகம் சிஎம்டிஏ முழுவதற்கும். சாரி சார், ஓ, சிஎம்டிஏ வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு இந்த மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்ற ஒரு திட்ட அறிக்கை வந்து ரெடி பண்ணணும். இப்போ சரி. 3வது திட்ட அறிக்கையை வந்து ரெடி பண்றதுல ஈடுபட்டு இருக்காங்க. ஓ, அதுல நான் வந்து வேர்ல்ட் பேங்கோட கன்சல்டன்டா நம்ம கிளைமேட் அண்ட் என்வாயன்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான சாப்டரை ரெடி பண்றதுக்காக என்னோட பங்களிப்பை நான் கொடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஸ்டேட் ப்ரோக்ராம் மேனேஜரா நான் ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால இதுக்கு நான் வந்திருக்கேன் அப்போ. ஓகே. சோ இப்ப தமிழகத்துல அப்போ நீங்க தமிழகத்துக்கு முழுமையாகவே உள்ள பொறுப்பு அதிகாரியாக இருக்கிறதுனால, இப்போ Yes. நம்ம தென்னகத்துல நடந்த இந்த கடுமையான மழை பாதிப்புகள் தொடர்பான தகவல் கூட உங்களால இன்றைக்கு தர முடியும் என்று நினைக்கிறேன். மிக்க கண்டிப்பா. மகிழ்ச்சி. தென் உங்களை நான் பேரிடர் மேலாண்மை வல்லுநராக அறிவேன். பட் பேரிடர் அப்படின்னா என்ன சார்? பேரிடர் அப்படின்னு சொல்லும்போது டிசாஸ்டர் அப்படின்னா அது என்ன? அது தொடர்பான தகவல். சார், நம்ம வந்து பேரிடர் அப்படின்னு சொல்றது வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த பேர் தான் பேரிடர்னே இருக்கு. ஸோ ஒரு பேரழிவு, இல்ல ஒரு திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு விபத்து, இல்ல திடீர்னு ஏற்பட்ட ஒரு நிகழ்வால நடந்த ஒரு பேரழிவு, அதை வந்து இயற்கையா நடந்த சீற்றங்களா இருக்கலாம், சுனாமி போன்ற சீற்றங்கள், எரிமலை, பூகம்பம், அது மாதிரி. இல்ல ஒரு சின்ன லாரி விபத்தா கூட இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ஒரு 2 நாடுகளுக்கு நடக்கக்கூடிய போர்களா இருக்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தையோ, ஒரு ஒரு தனி நபரையோ, இல்ல மொத்தமாக ஒரு சமுதாயத்தையோ, ஒரு ஊரையோ பாதிக்குது. அவங்களால திரும்பவும் அதுல பழைய நிலைமைக்கு வரதுக்கான ஒரு சூழ்நிலை இல்ல, அந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து பேரிடர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நம்மளோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல சொன்ன டெஃபினிஷன் இதுதான். ஸோ இதுல வந்து பேரிடர் அப்படின்னா நம்மள வந்து பேரழிவு இயற்கையாகவும் நடக்கலாம், மனிதர்களாகவும் உருவாக்கப்படலாம் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு டெஃபினிஷனா நான் சொல்லலாம் சார். ஓகே, ஓகே. சோ இந்த டிசாஸ்டர் அல்லது பேரிடர்கள் இவை ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக, மூல காரணமாக என்னென்ன பார்க்கப்படுகின்றன? சார், நான் சொன்ன மாதிரி பேரிடர்ல வந்து இயற்கையா ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்கள், அதை வந்து சொல்லலாம் பேரிடர். அதுக்கு அடுத்தது வந்து மனிதர்களால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து மனிதர்களும் அதன் ஒரு அங்கமாக இருந்து நடக்கிறது. இந்த 2 வகைப்பாடு தான் நம்ம பண்ண முடியும். இதுல வந்து மனிதர்களால ஏற்படக்கூடியது அப்படிங்கிற விபத்துகள் எடுத்துக்கிட்டோம்னா தொழிற்சாலைகள்ல ஏற்படுற விபத்துகள், நம்மளோட சாலை விபத்துகள், அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பருவநிலை மாற்றத்தையும் மனிதர்களால் வந்து ஒரு எப்படி உந்து சக்தியா இருந்துகிட்டு இருக்கோம், ஒரு கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல தான் நாம இருக்கோம். அதுல அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த பேரிடரை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத விட அதை வேகமா இன்னமும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாம சொல்லலாம் சார். ஆக்சலரேட்டிங் இல்லையா? அந்த ஆமா, பிரச்சனையை நாமளே தூண்டி விடுற மாதிரி அல்லது அதிகரித்து அதிகமா வர்றதுக்குள்ள வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் உருவாக்கி. இல்லையா? ஆமா ஓகே, ஓகே. சோ இந்த பேரிடர்களை எதிர்கொள்வது எவ்வாறு? ஒரு பேரிடர் ஏதோ ஒரு சூழ்நிலையில வருது, ஏதோ ஒரு காரியத்துல வருது, அவற்றை எதிர்கொள்றது எப்படி? அதாவது நாம சாமானியமா மனிதனாகவோ ஒரு சமுதாயமாகவோ அரசின் பங்கு இல்லாம நாம எப்படி அதை எதிர்கொள்வோம்? நம்மளோட கட்டமைப்புல வந்து அது இருக்கு சார். நம்ம கிட்ட வந்து எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு திட்டமிடுதல் இருக்கும். அந்த திட்டமிடுதல்ங்கிறத வந்து எல்லா அங்கத்திலையும் நம்ம வச்சோம்னாவே இந்த பேரிடர்ல இருந்து நம்ம வந்து பாதிப்புல இருந்து மீட்டு வரதை வந்து ஈஸியா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா நம்மளோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து எல்லாருமே வந்து அவங்களோட வாழ்க்கையில கடைபிடிச்சு அதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கிட்டாவே அது ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா வந்து ப்ரிப்பரேஷன், ப்ரிப்பேர்ட்னஸ் எப்படி வந்து ஒரு
சம்பவம் நிகழப்போகுதோ அதுக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதை வந்து இமீடியட்டா நம்ம எப்படி ரெக்கவர் ஆக போறோம், இதை ரெண்டுத்தையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம முறையா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம அந்த பேரிடரை வந்து எதிர்கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். குறிப்பா இப்ப நம்ம மழை வெள்ளமாகட்டும், இல்ல நம்ம சென்னை சந்திச்ச புயலாகட்டும், இதுல ரெண்டுலயுமே வந்து நம்மளோட ப்ரிப்பேர்ட்னஸோட கண்டிஷன் இருந்தது. ஆனா இந்த வெள்ளம் ஏற்படுறதுக்கும் இந்த புயலோட தன்மைக்கும் இன்டென்சிட்டி அண்ட் மேக்னிடியூட் அது நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு நிகழ்வா தான் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம ஒரு நூற்றாண்டுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும். ஒன்ஸ் இன் 100 இயர்ஸ், ஒன்ஸ் இன் 50 இயர்ஸ் அப்படின்னு சொல்ற நிகழ்வு. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது நம்மளை மீறி அது வந்து நடக்கும். ஸோ அந்த அந்த கண்டிஷன்ல என்னன்னா நம்மளோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள்ல சொல்ற 3வது ஃபேஸ் ரெக்கவரி அண்ட் ரிஸ்டோரேஷன். அதுக்கு நாம எப்படி வந்து தயாரா படுத்திக்கணும். நெக்ஸ்ட் நம்மளோட அடுத்த ஸ்டெப் இதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு பில்ட் பேக் பெட்டர் அப்படிங்கிற சொல்ற அந்த தாரக மந்திரத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம சில வேலைகள் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னம்னா நம்ம கண்டிப்பா அந்த பேரிடரை எதிர்கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். அரசு வந்து இந்த பேரிடர்களை முன்கணிப்பு செய்யறாங்க. அது எப்படி செய்யறாங்க, அதுக்கு என்ன அடிப்படை, அவங்களோட பங்களிப்பு எவ்வளவு, எந்த அளவுக்கு அவங்களால கணிக்க முடியுது, சோ அந்த மாதிரி தகவல். ஏன்னா இப்போ நாம அது அந்த கொஸ்டினுக்கு அடுத்தால வர்றேன். இருந்தா கூட அதாவது ஒரு எந்த மாதிரி விஷயத்த உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன்னா, அதாவது இப்போ ஒரு பெரிய மழை, கனமழை, பெரிய என்ன இந்த மாதிரி சொல்றாங்க. அது 21 சென்டிமீட்டருக்கு மேல அப்படிங்கிறது சொல்றாங்க. 21க்கு மேலங்கிறது அதை எப்படி வரையறுக்கிறது? 200னாலும் 21க்கு மேலதான், 22னாலும் 21க்கு மேலதான். சோ அப்ப இதை வந்து நாம ஒரே இதா நாம எடுத்துக்க முடியாது. சோ அப்படிப்பட்ட பட்சத்துல மத்திய அரசின் பங்களிப்பு என்ன, மாநில அரசின் பங்களிப்பு என்ன, மக்கள் இதை எப்படி எதிர்கொள்வது, இந்த மாதிரி தகவல். சார் நான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து எப்படி ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நம்ம என்ன மாதிரியான கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம், எப்படி அதை ஃபோர்காஸ்ட்டை வந்து நம்ம கிட்ட இருக்கு, அது நம்மளோட கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஸோ நமக்கு வந்து இந்த உலக அளவில் வந்துட்டு இந்த பருவநிலை மாற்றத்தையும் காலநிலை மாற்றங்களையும் கணிக்கிறதுக்காக வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அது தவிர 2 ஃபேமஸான ஒரு ஃபோர்காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று வந்து யூரோப்பியன் மாடல், இன்னொன்று வந்து அமெரிக்கன் மாடல். இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிறது வந்து இந்தியன் மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், அதாவது நம்மளோட இந்தியன் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட், IMD சொல்லக்கூடிய இந்தியன் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட். இதையும் எடுத்துப்பாங்க கருத்துல ஃபோர்காஸ்ட்ல. நம்மளோட சேட்டலைட்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட மாநிலங்கள்லையும் மாவட்டங்களையும் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை வந்து ஃபோர்காஸ்டா வெளியிடுவாங்க. இந்த ஃபோர்காஸ்ட்ல வந்து 3 வகையா சொல்லலாம். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட், அப்புறம் மீடியம் டேர்ம் ஃபோர்காஸ்ட், இந்த லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட். இந்த மீடியம் டேர்மும் லாங் டேர்மும் எதுக்கு உதவுதுன்னா நம்மளோட இந்த ட்ரவுட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு பஞ்சம், அந்த மாதிரி நீர் ஆதாரம் கம்மியாயிட்டு இருக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றத்தை கணிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. இப்போ ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்டிங்னு வரதுக்கு நான் சொல்ல வரேன். நம்மளோட இப்போ வந்து நீங்க மழை வெள்ளத்தை பத்தி பேசும்போது கேட்டீங்க. ஸோ முன்னெல்லாம் மழை வந்து பரவலான ஒரு மழையா இருந்துகிட்டு இருந்தது. இப்ப காலநிலை மாற்றங்கள்னால ஏற்படும் போதும் அதுக்கான நம்ம மனிதர்களால ஏற்படக்கூடிய அந்த ஆக்சலரேட்டிங் ஃபேக்டர்னு சொல்றது நம்மளோட வனங்களையும் மரங்களையும் அழிச்சதுனால அந்த மேகங்கள் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாம போகுது, கிளவுட் ஃபார்மேஷன். ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் இல்லாதப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பரவலான அந்த பருவ காலத்துல ஏற்படக்கூடிய மழை வந்துட்டு அது நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. நெக்ஸ்ட் அதிகமான ஒரு இந்த சுழற்சிகள் நடக்குது, காற்று வேறுபாடுகள், அதுக்கப்புறம் வந்து சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு சொல்லி ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து காரணிகளா இருக்கு. இந்த காரணிகளை எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட்ல வந்து அவ்வளோ அக்யூரேட்டா சொல்ல முடியுமானா எந்த ஒரு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷனாலும் அக்யூரேட்டா சொல்ல முடியாது. இப்போ இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் சொல்றோம், லோ ரெயின்ஃபால், மீடியம், மாடரேட் ரெயின்ஃபால், ஹெவி, வெரி ஹெவி அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டகரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஃப்ளட் லெவல்ல சொல்றது தான். அப்புறம் ரெயின்ஃபால் ரேட் சொல்றதுக்கு. ஸோ நம்மளோட ரெயின்ஃபால் ரேட்ல
ஒரு நாள்ல எவ்வளோ ரெயின்ஃபால் பெஞ்சா அதுக்கான கேட்டகரைசேஷன் தான் லோ, மாடரேட், ஹெவி அண்ட் வெரி ஹெவி அப்படின்னு கொண்டு போறது. இதுல வந்துட்டு நீங்க கேட்குற மாதிரி ஏன் 20 சென்டிமீட்டர் இல்லை 21 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு மேல இருந்தாலும் அதை கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு இடத்துல மட்டும் அவ்வளோ மழைகள், அதாவது அதிகமான குவாண்டம் ஆஃப் ரெயின்ஃபால் இருந்தது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா இங்க வந்து பரவலான ஒரு மழை இருந்துகிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் அந்த மழை வந்துகிட்டு இருக்கு, அந்த மேகங்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு. இந்த மேகங்கள் வந்து காற்று மாறுபாடை பொறுத்து தான் நமக்கு வந்து அதோட நகர்த்தலை வந்து நம்மளால பார்க்க முடியும். அது இல்லாம நமக்கான அந்த கடல் மட்டத்துல இருக்கிற ப்ரெஷரும், கடல் மட்டத்துல இருக்க மேல இருக்க டெம்பரேச்சரும் அதுல ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்த பருவ காலத்துல ஏற்படக்கூடிய மழை வந்து நமக்கு அந்த ஒரு மாசத்துக்கு பெய்ய வேண்டிய மழை இல்ல ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரே நாள்ல பெய்யுது, இல்ல ஒரு மணி நேரத்துக்கு கூட பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடைமழை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வேறுபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் காலநிலை மாற்றம். இது இயற்கையாவே இருந்துகிட்டு இருந்தது தான். ஆனா இப்ப நாம வந்து அதை புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தான் சொல்லணும். நம்மளோட ஆய்வுகளை பார்க்கும்போது பருவநிலை மாற்றத்துல எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெயின்ஃபால் டியூரேஷன் எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்றோம்னாவே குறைஞ்சது 300 ஆண்டுகள், அதுதான் வந்து கம்மி. அந்த 300 ஆண்டுகளை எடுத்துக்கிட்டு அதுல தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா லாங் டேர்ம்னு போகும்போது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேலியோ கிளைமேட் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கிளைமேட் ரிசர்ச்ல மழை பத்தின ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்வோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு தொழிற்புரட்சிக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த கண்டிஷன்ஸ் வேற, அதுக்கப்புறமா இருக்கிற கண்டிஷன்ஸ் கம்ப்ளீட்டா வேற. எதனால அப்படின்னா நம்மளோட அஹ், பூ பூமி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்றோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ், மீத்தேன் எமிஷன்ஸ் அது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது அதிகரிச்சிட்டு இருக்கும்போது இயற்கையா நடக்கக்கூடிய அந்த பருவநிலை மாற்றம் வந்து இன்னமும் வேகமா நடக்குது. டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும்போது நார்மலா நம்மளோட ஒரு ஒரு 1.2 டிகிரிஸ்லேருந்து 1.5 டிகிரிஸ் மாற்றம் இருந்தாலே அங்க நம்மளால நினைக்க முடியாத சேஞ்சஸ் ஏற்படக்கூடும். அதுதான் இந்த பருவநிலை மாற்றத்தோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மழை வந்து ஏன் இப்படி அதிகமாக இருக்குன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அன்னைக்கு அந்த மேலடுக்கு சுழற்சி ஓட கண்டிஷன்ஸ் வந்து தீவிரமா இருந்தது. இதே நம்மளோட 2013 மேக வெடிப்புன்னு ஒரு புது டேர்ம் கொண்டு வந்தாங்க, உத்தராகண்ட் ஃபிளட்ஸ். அந்த உத்தராகண்ட் ஃபிளட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த ஒரு ஷார்ட் டியூரேஷன் 6 hours to 7 hours ஹெவி ரெயின்ஃபால் பிளஸ் கிளேஷியல் பஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது. இது இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளோட இந்த பருவநிலை மாற்றத்திலையும் ஒரு ஃபோர்காஸ்ட்லையும் நமக்கான கேப்ஸை வந்து காட்டுறது. ஸோ நம்மளோட இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஃபோர்காஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து நிறைய ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. பட் கவர்மெண்ட்க்குன்னு எடுத்துக்கிட்டோம் நான் பார்த்தது அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஒரு தகவலை வந்து மக்களுக்கு கொடுக்கும்போது அது உண்மைத்தன்மையோட கொடுத்தாதான் மக்களுக்கு கொண்டு போய் அதை சேர்க்க முடியும், மக்களுக்கான ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கும். இல்லை அப்படின்னா புலி வருதுங்கிற கதை தான் எல்லா மாதிரியும் நடக்கும். நான் மழை வருதுன்னு சொன்னாங்க ஆனால் மழை பெய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடுவாங்க மக்கள். ஆனால் கவர்மெண்ட்டோட பொறுப்பு அதை கரெக்டாக கொடுக்கறது. ஸோ இந்த ஃபோர்காஸ்ட்டை வெளியிடும் போது எல்லா ஆய்வுகளையும் பார்த்துட்டது நம்மளோட ஃபோர்காஸ்ட்ல இப்படி இருக்குன்னா, மழை வந்து மேகம் வந்துகிட்டு இருக்கு, மழை வரப்போகுதுன்னு தெரியும். ஆனா அந்த மழையோட தீவிரம் எவ்வளோ இருக்கும், அந்த மழை எவ்வளோ நேரம் கண்டினியூஸா பெய்யும் அப்படிங்கிற ஆராய்ச்சி வந்து அவங்க பண்ணியிருந்தாலும் அதை வெளியிடும் போது நமக்கான கால அவகாசம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நமக்கு ஒரு நாள் முன்னாடி ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னதான் ப்ரிப்பேர்டா இருந்தாலும் நம்மளால அதை வந்து முடியாது. அதாவது பேலன்ஸ் பண்ணிக்க முடியாது நம்மளால. ஸோ நாம வந்து அந்த என்டையர் 1 வீக்கும் நமக்கு அந்த கிளவுட்ஸ் வந்துகிட்டு இருக்கிறது எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு அலர்ட்னு தான் சொன்னாங்க, அப்புறம் ரெட் அலர்ட்னு மாறினாங்க 12 hours முன்னாடி. பட் கண்டினியூஸான ரெயின்ஃபால் 2 நாள் தொடர்ந்து பெய்யும் அப்படிங்கறத வந்து யாராலையுமே கணிக்க முடியாது. ஸோ அதுதான் ஒரு கேப்னு நான் இங்க சொல்லுவேன். இது வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், மறுக்கவே முடியாது. அது மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ண வேண்டியது அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணணும். நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இன்னும் எக்யூப் பண்ணிக்கிறதுக்கும், அந்த மக்கள் கம்யூனிட்டிஸ் அஃபெக்ட் ஆனாங்கல்ல, அவங்கள வந்து கடைசியில இருக்க கடைக்கோடி மனிதர் வரைக்கும் அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை நாம இதுக்கு மேல இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதை கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் பார்த்துட்டு இருக்கோம் சார். ஓகே. சோ இதுல வந்து நீங்க அதாவது 21 சென்டிமீட்டர் அண்ட் எபோவ் வந்து மிக கன மழை அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு வர்றோம்.
ஆனா இதுவரைக்கும் நமக்கு தெரிய 165 ஆண்டுகள்னு சொல்றாங்க. ஒரு சிலர் 200 ஆண்டுகள் வரைக்கும் இந்த மாதிரி மழை இல்லைன்னு சொல்றாங்க. 165 ஆண்டுகளுக்கு முன்னாடி 29 சென்டிமீட்டர் தான் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இப்படி இருக்கும்போது இத அரசு இத முன்னெச்சரிக்கையா எடுத்திருக்கணும், இதை விட அதிகமா எதிர்பார்த்திருக்கணும்னு சொல்ற குற்றச்சாட்டை தொடர்பா எப்படி நீங்க அதை எப்படி நீங்க பார்க்கிறீங்க? அதாவது இதுக்கு மேல என்னுடைய பார்வையில அதுக்கு மேல எதிர்பார்த்திருக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஆனால் பலரும் பலவித கருத்துகள் சொல்றாங்க. உங்களுடைய டெக்னிக்கல் பர்சனா உங்க கருத்து? கண்டிப்பா சார். சார் இப்போ இதுக்கு வந்துட்டு நான் சொல்லணும்னா நம்ம கடைசியா வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிருந்திருக்காங்க. அது வந்து வேர்ல்ட் பேங்கோட உதவியோட நிதி உதவியோட செஞ்ச ப்ராஜெக்ட். அது கோஸ்டல் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ப்ராஜெக்ட். அதாவது நம்மளோட தமிழகத்தோட கடலோர மாவட்டங்கள் 14 மாவட்டங்களுக்கும் நமக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கணும், மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி பேரிடர் காலத்துல அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். அதுல ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ல எடுத்துக்கிட்டு இப்ப எதை நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 70 to 75 இயர்ஸ்க்கான டேட்டா தான் நம்ம கிட்ட இருக்கு. இதுல முக்கியமா எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க வந்து நம்மளோட மழை மானி ரெயின்ஃபால்ல வந்து மானிட்டர் பண்ற மழை மானி எக்யூப்மெண்ட் அதை எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட அக்ரிகல்ச்சரல் மெட்ராலஜியில ரெயின் காஜ் அதே தான் இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏடபிள்யூஎஸ் ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இந்த 75 இயர்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட மெட்ராலஜி இந்த வெதரை கணிக்கக்கூடிய இல்ல வெதரை மானிட்டர் பண்ணக்கூடிய இடங்கள் அப்படின்னா ரொம்ப குறைவு. இந்த குறைவு எப்படின்னா, நமக்கு வந்து மாவட்டத்துல ஒரு இடத்துல மட்டும்தான் மெட்ராலஜி லெபார்டரி இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜா அக்ரிகல்ச்சரல் மெட்ராலஜிக்காக நமக்கு அனைத்து கேவிகேலையும் ஒரு மெட்ராலஜி ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க. இதுல இருந்து மானிட்டர் பண்ண டேட்டா தான் அந்த 75 இயர்ஸ் டேட்டா. இது வந்து ஒரு மாவட்டத்துக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல தான் பார்ப்பாங்க. அதை நல்லா எல்லாருமே கவனமா எடுத்துக்கணும். இதுல அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் எடுத்துக்கும் போது ஒரு மாவட்டத்தோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரியில வரக்கூடிய எல்லா ஏரியாவும் கவர் ஆகுமானா ஆகாது. அந்த ஒரு 10ல இருந்து ஒரு 15 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ள இருக்கிற ஏரியாஸ்ல இருக்க மழை தான் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். அது தவிர அங்க அங்க நமக்கு ஸ்டேஷன் இல்லாத இடத்துல யாராச்சும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டேட்டா தான் இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ற டேட்டா. இதுக்கப்புறமா கடந்த ஒரு 6-7 வருஷமா ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. தனியார் கல்லூரிகள்லையும் இந்த மாதிரியான மெட்ராலஜிக்கல் ஸ்டேஷன்ஸை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி கொண்டு வரும்போது இந்த ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன் ரீஜன் ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்லேருந்து 10 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல வரைக்கும் ஒரு சின்ன ஏரியாவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கான ஒரு என்டையர் ஸ்டேட்டுக்கும் அதை பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 400ல இருந்து 600 ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன்ஸ் தேவைப்படுது. நான் சொன்ன 649 ULBs சொன்னேன். அது மாதிரி ஒரு 600 இடங்கள்ல ஏற்கனவே இருக்கிற மெட்ராலஜிக்கல் லெபார்டரி இல்லாம ஸ்டேஷன்ஸ் இல்லாம ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன்ஸும் தேவை. டேட்டா கம்மி, நம்ம கிட்ட டேட்டா ஷார்டேஜ். நீங்க சொல்ற 125 வருஷம் 160 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ரெயின்ஃபால்னா பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ்ல மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டை எடுத்துக்கிட்டு வந்து நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளானிங்கோ இல்லை ஒரு அர்பன் பிளானிங்கோ அதை பண்ண முடியாது. நமக்கான அர்பன் பிளானிங் வந்து எதை வச்சு பண்றோம்னா, மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து CPHEEO அப்படிங்கிற ஒரு மேனுவல் இருக்கு, ஹெல்த் ரிலேட்டட் மேனுவல். அதுல பப்ளிக் ஹெல்த் அண்ட் என்வரன்மெண்ட் ரிலேட்டட் மேனுவல். அதுல வந்து இந்த மாதிரி வெள்ள நீர் வடிகால்ல இருந்து கட்டமைப்புகள் எப்படி இருக்கணும், அது மாதிரியான பிளானிங் எப்படி இருக்கணும், ஒரு ஆற்றுப்படுகை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதுக்கான மொத்த கைட்லைன்ஸும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளோட இன்ஜினியரிங் டிசைன்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது ஒரு மழை வெள்ளத்தை வந்து தாங்கக்கூடிய ஒரு மழை வெள்ளத்தை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து நாம ஒரு 20 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் இல்ல 12 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் இதுதான் வந்து ஒரு நாள்ல பெய்யக்கூடிய அளவுன்னு ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாண்டர்டா என்டையர் கண்ட்ரிக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா வேணாமா அந்த ஒரு சூழ்நிலைக்கு இப்பதான் வந்திருக்கோம் நம்ம. ஸோ நம்மளோட திட்டமிடலும் நமக்கான ஒரு கட்டமைப்புகளும் இவ்வளோ மழைகளை வந்து மழை நீரோ இல்லை வெள்ள நீரோ வரும்போது தாங்கக்கூடிய அளவுல இல்லை அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கான லெசன். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட பார்ட் எங்க வீக்கா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரிப்பேர்ட்னஸ்ல
ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட்டை வந்து ஒரு 2-3 டேஸ்க்கான முன்னாடியே நம்ம கொடுக்க வேண்டியதும், பரவலான மழை எப்படி இருக்குங்கிறத அனுமானிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம வந்து இம்ப்ரோவைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. செகண்ட் வந்துட்டு, இவ்வளோ வெள்ளம் வரப்போகுதுன்னா அந்த வெள்ள வரும் பாதிக்கப்படக்கூடிய மக்களும் தாழ்வான பகுதிகளையும் மீட்டெடுக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி நாம அங்க கொண்டு வரணும். நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து மாவட்ட தலைநகரம் அளவுல தான் இருக்கும். அதை தவிர்த்து மக்கள் அதிகமா தாழ்வான பகுதிகளில், அதாவது டேம் ஒட்டியோ இல்லை ஏரிகளை ஒட்டியோ, ஏரிகள் உடைஞ்சிருந்து அதுல இருந்து கண்மாயில இருந்து வர வழியிலேயோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மக்களை பாதுகாப்பா கொண்டு வரதுக்கான வசதிகளை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கறது வந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் திங்க் பண்ண வேண்டியது இருக்கு. பட் நீங்க சொல்றதுல ஒரு சின்ன இன்டர்செப்ஷன். அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல நான் வசித்து வருகிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தை பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு இருக்கா 3 வருஷத்துக்கு இருக்கா கண்டிப்பா இந்த தாமிரபரணியில வெள்ளப்பெருக்கு வர்றது உண்டு. வெள்ளப்பெருக்கு வரும்போது அந்த பேங்க்ஸ்ல 2 பக்கத்துலயும் ரிவர் பேங்க்ல இருக்கிற வீடுகளை டிஸ்டர்ப் பண்ணும், சின்ன கிராமங்களுக்குள்ள தண்ணி புகுந்து வர்றது இது வழக்கமா இருந்துட்டு இருந்தது. சோ ஆனா இந்த தடவை அப்படி இல்லை. மழை வரும், பெருமழை வரும் அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் நாங்கெல்லாம் அதை தான் எதிர்பார்த்தோம். என்ன, ஒரு 10 வீட்டுக்கு பதிலா 20 வீடு அடிச்சுட்டு போகலாம், அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியுமே ஒழிய இந்த அளவுக்கு நகரமே வெள்ளத்துல மிதக்குங்கிறது யாருமே கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா தான் இருந்தது. ஏன்னா அவ்வளவு ட்ரவுட் ஹிட் ஏரியா தான் திருநெல்வேலி மாவட்டம். அதுலயும் குறிப்பாக இந்த ரெயின் ஷேடோ ஏரியா அப்படின்னு சொல்ற ஒரு ராதாபுரம் தாலுக்கெல்லாம் இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துல ராதாபுரம் தாலுக்கு வந்து எங்க மழை பெய்யட்டும் அங்க இருக்காது. ராஜஸ்தான்ல கூட மழை பெஞ்சிடும், டெசர்ட்ல மழை பெஞ்சாலும் அங்க மழை பெய்யாது. அப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்குது. அங்க கூட 30 சென்டிமீட்டர் இன்னும் பெஞ்சிடுச்சு அன்னைக்கு ஒரே நாள்ல. சோ அந்த அளவுக்கு இது கடுமையான எதிர்பார்க்காத மழையா இருக்குது. ஆனால் இதுல வந்து நீங்க ரெக்கார்டு இன்சபிஷியன்சின்னு சொல்றீங்க. ஆனால் நான் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணும்போது சுமார் 35-40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர்ல நாங்க அசஸ் பண்ணுவோம். அது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கைடன்ஸ்ல, அவங்களோட சப்போர்ட்ல நாங்க அசஸ் பண்ணி விவசாயிகளுக்கு இந்த தேதியில மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 100 வருஷம் ஆவரேஜை வச்சு நாங்க கொடுப்போம். சோ இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு சின்ன அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல விவசாயிகளுக்கு நாம அதை எதிர்கொள்றதுக்கு பயன்படுத்தும் போது மத்திய அரசு எப்படியோ, எனக்கு தெரியும், நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே இவங்க மெட்ரலாஜிக்கல் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி வெள்ளக்காரங்க காலத்திலயும் இதை விட குறைவா ஒன்றும் இருந்திருக்காது. அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் நாம பண்ணிட்டு இருந்திருக்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது அந்த டேட்டா இல்ல அப்படின்னுட்டு யாரும் சொல்ல முடியுமா? மத்திய அரசோ மாநில அரசோ அது எப்படி? அது அல்லது நான் என்னுடைய யூகம் வந்த தவறை ஒரு சாதாரண மனுஷனா கேட்கிறேன், மறைக்கிறதுக்காக இவ்வாறு சொல்றாங்களா அல்லது எப்படி உண்மையிலே டேட்டா டெஃபிஷியன்சி தான்? சார், நீங்க சொல்றதுல வந்து நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த டேட்டாவோட ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த டேட்டாவை மாடல்ல கொண்டு போய் ஃபிட் பண்ணும்போது டேட்டா வேக்ரன்சி அப்படிங்கிற ஒரு டேர்ம் வரும். அதாவது டேட்டா வந்து இன்சஃபிஷியண்டாகவும் இருக்கு, டேட்டா மாத்தியும் இருக்கு. குறிப்பா சொல்ல போனோம்னா, நல்ல மழை வர சமயத்துல அங்க மழை ரெக்கார்டு வந்து தப்பா என்ட்ரி பண்ணியிருக்காங்க, மேனுவல் என்ட்ரி தான் நடந்திருக்கு. அந்த டேட்டாவை நான் ஃபீட் பண்ணி கொண்டு போகும்போது எனக்கு வந்து அதே டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேயோ இருக்க மெட் டேட்டா, ஒரிஜினல் ரியல் டேட்டா வந்து ஆத்தென்டிக்கா இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டேட்டா தப்பா இருக்கு. ஸோ அதை நான் மாடல்ல ஃபிட் பண்ணனா எனக்கு அந்த மாடலோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்? தப்பா தான் வரும். ஸோ அந்த டேட்டா கிளீனிங்கிற ப்ராசஸ் இருக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன். 70 இயர்ஸ் லெகசி டேட்டா தான் என்னால் எடுத்துக்க முடியும். அந்த 70 இயர்ஸ் டேட்டாலையும் எல்லா இடத்துக்கும் வருமா அப்படின்னா கிடையாது. மாவட்டங்கள்ல சில மாவட்டங்கள்ல டேட்டா இருந்தது, சில இடத்துல இல்லை, அப்படிதான் இருக்கு. ஸோ மழை ஐஎம்டி கிட்ட இருக்கிற மழை எவ்வளோ இருக்குங்கிற டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டுகளுக்கான ஒரு டேட்டா, மாதங்களுக்கான டேட்டா அப்படிதான் வரும். டே வைஸ் டேட்டால வரும்போது டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை எல்லாமே நான் டேட்டா மாடல்ல ஃபிட் பண்ணும்போது ஒரு ஃபோர்காஸ்ட் டெவலப் பண்ணணும்னா ராங்கான ஃபோர்காஸ்ட் கொடுக்க கூடாதுல்ல, முடியாது. அதுதான் நான் சொன்னேன், கவர்மெண்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த பிரச்சனைகள் வந்தாச்சு. வரும்போது அதை வந்து
நலத்திட்டங்கள், அதாவது குறுகிய கால நலத்திட்டங்கள், நீண்ட கால நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அவை எவ்வாறு செய்யப்படுகின்றன, அதோட டீடைல்ஸ் கொஞ்சம். சார் இப்போ நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து மத்திய அரசு வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 அதில் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பேரிடர்களை சந்திச்சிருக்காங்க. சூப்பர் சைக்ளோன் ஒடிசாவை வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கு. அப்புறம் குஜராத்தில் ஏற்பட்ட பூகம்பமும் நம்மளுடைய தமிழகத்திலேயே ஏற்பட்ட சுனாமி பாதிப்பு இது எல்லாத்தையும் சார்ந்து தான் அந்த 2005 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு தனியாக ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் வந்து ஒரு பேரிடர் மேலாண்மை பண்ணுறதும் பேரிடர் எதிர்கொள்றதுக்கும் 3 வகையாக வந்து சொல்கிறோம். அதில் வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரிப்பேர்னஸ், மீடியம் டேர்ம் ப்ரிப்பேர்னஸ் அண்ட் லாங் டேர்ம் ப்ரிப்பேர்னஸ், அதை தான் நீங்கள் சொன்னீங்க. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ப்ரிப்பேர்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பேரிடர் நடந்ததுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஒரு பேரிடர் நடந்துருச்சுன்னா அந்த பேரிடர் நடந்த அடுத்த 1 hour வந்து கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோல்டன் அவர்ல வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஒவ்வொரு பேரிடருக்கும் இருக்கு. இயற்கையா ஏற்படக்கூடிய பேரிடருக்கு இதுல வந்து விபத்துக்கள் நம்ம சொல்றோம். ஏர்போர்ட் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டோ இல்ல வெடி விபத்துகளோ இல்ல கட்டடம் உடைந்து விழுதோ இந்த மாதிரி நேரத்துல வந்து இதுக்கான தனியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ல இந்த 60 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 60 மினிட்ஸ்ல எல்லாரும் ஒன்றா வந்துடுவாங்க. இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கு வந்து நம்மளோட ஸ்டேட் ரிலீஃப் கமிஷனராக இருக்க சீஃப் செக்ரட்டரி இல்லாட்டி வந்துட்டு கமிஷனரேட் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், நம்மளோட பேரிடர் மேலாண்மை வந்து கம்ப்ளீட்டாக ரெவென்யூ சார்ந்ததாக இருக்கு. ஸோ கமிஷனரேட் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க அந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தான் ஸ்டேட் ரிலீஃப் கமிஷனராக இருப்பாங்க. அவங்களுக்கும் மேலே வந்து முதல்வர் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட் ரிலீஃப் கமிஷனருக்கு கீழே அந்தந்த மாவட்டத்தில் இருக்க மாவட்ட ஆட்சியர்கள் வந்து இந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்க்கு இமிடியேட்டாக ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா என்டையர் ஸ்டேட்டுக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அதில் மற்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயர் சர்வீஸ் இவங்கெல்லாம் தான் முக்கியமானது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டெல்லாம் உள்ளே வருவாங்க. ஸோ இதில் எந்த விபத்து வந்து எந்த மாதிரியான விபத்தாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நான் வந்து புயலே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துகிட்டு சொல்கிறேன். புயல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இமிடியேட்டாக என்டையர் சிஸ்டமும் ஆக்டிவேட் ஆகிடும். நமக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணுறதுக்கு ஃபயர் சர்வீஸ் இருப்பாங்க. இப்போ வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க. ஸோ இமிடியேட்டாக அவங்க வந்து ஸ்டேஷன் பண்ணிடுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துடுவாங்க. பப்ளிக் ஹெல்த் ஆக்டிவேட் ஆகிடும். பப்ளிக் ஹெல்த்தில் வந்து ஆம்புலன்சஸ், இந்த ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். அதாவது இம்மிடியேட்டாக என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும், பப்ளிக்கை வந்து எப்படி உயிர் சேதம் இல்லாமல் பாதுகாக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்மில் பார்க்குறது. அதுக்கு அடுத்தது மீடியம் டேர்ம். உயிர் சேதம் இல்லை, பாதுகாப்பாக கொண்டு வந்துட்டாங்க, மீட்கப்பட்டு ஷெல்டர்ஸில் வச்சாச்சு. இப்போ இந்த ஷார்ட் டேர்ம்னா அடுத்த ஒரு வார காலத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் அவங்க மறுபடியும் அவங்களோட பழைய நிலைக்கு திரும்புறதுக்கான ஒரு வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். இதில் வந்து என்னன்னா இந்த ஷார்ட் டேர்மில் வந்து மக்களை பாதுகாப்பான ஷெல்டர்ஸில் தங்க வச்சிருக்காங்க. அங்கே அவங்களுக்கு தேவையான உணவு, சானிடேஷனுக்கு தேவையான நீர் ஆகாரம், அதுக்கப்புறம் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், வயதானவர்களுக்கான அடிப்படை வசதிகள், குழந்தைகள், அதுக்கப்புறம் மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்களுக்கான வசதிகள், இதை எல்லாமே ப்ராப்பரா அங்க ஷெல்டர்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி இருக்கணும். இந்த ஷெல்டர்ஸ் பத்தலன்னா அடிஷ்னலா அதுக்கு அடுத்த செகண்ட் ஸ்டேஜ்ல கம்யூனிட்டி ஹால்ஸ், கல்யாண மண்டபம்லாம் எப்படி இருக்கு இது எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி வச்சிருவாங்க ஷார்ட் டேர்ம்ல. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் 10 டேஸ்ல டேமேஜ் அசஸ்மெண்ட், போஸ்ட் டிசாஸ்டர் நீட் அசஸ்மெண்ட் இல்லாட்டி டேமேஜ் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்ட் டிசாஸ்டர் நீட் அசஸ்மெண்ட்ல எங்கெங்கெல்லாம் பாதிப்பு நடந்திருக்கு, உயிர் சேதம் எவ்வளவு இருக்கு, ஸோ உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தா அவங்களுக்கு வந்து நிவாரணமா என்ன பண்ணணும், இது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல பண்ணுவாங்க. ஸோ இது ஷார்ட் டேர்ம் இன்டர்வென்ஷன்ஸ். இது வந்து ரெஸ்பான்ஸ் டு கம்யூனிட்டிஸ் அண்ட் பப்ளிக். இது இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு என்ன பண்ணணும், இம்மீடியட்டா ரீஸ்டோர் பண்ணக்கூடிய சூழ்நிலையில மரங்கள் விழுந்திருந்தா மரங்களை நீக்கி அந்த ரோட் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறது. அதுக்கடுத்து தொடர்பு கம்யூனிகேஷன்ஸை வந்து ரீஸ்டோர் பண்றது, அப்புறம் வந்துட்டு பவர் சப்ளை ரீஸ்டோரேட் பண்றது, ரோட்ஸை வந்து ரிப்பேர் பண்ணி பிரிட்ஜஸ் ரிப்பேர் பண்றது, இதெல்லாமே அந்த இம்மிடியட் இன்டர்வென்ஷனா இந்த 10 டேஸ்ல பண்ணுவாங்க. இது வந்து ஷார்ட் டேர்ம். அதுக்கு அடுத்தது வந்து மீடியம் டேர்ம். மீடியம் டேர்ம் சொல்லும் போது அந்த 10 டேஸ் டு ஒரு 2 months வரைக்கும் ஷார்ட் டேர்ம் கண்டினியூ ஆகும். அப்போலேருந்தே மீடியம் டேர்மும் ஆரம்பிச்சிடுவாங்க. அது நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கான ஒரு பீரியட்ல இருக்கும். அந்த 5 இயர்ஸ் பீரியட்ல என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு
மாற்றணும். ரெட்ரோஃபிட்டிங் என்ன பண்ண வேண்டியது இருக்கு. புதுசா ஏதாச்சும் கொண்டு வரணும்னா திட்டங்களோ இல்ல ஆக்டுங்களோ விதிமுறைகளையோ வழிமுறைகளையோ மாற்றணும் அப்படிங்கிறத வந்து அந்த 5 ஆண்டுகளுக்கு தேவையான திட்டமிடல்ல பண்ண வேண்டியதா இருக்கும். இதுல அவங்களோட லைவ்லிஹுட்ஸை ரீஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ அந்த 10 டேஸ் ஷார்ட் டேர்ம் டியூரேஷன்ல மக்கள் ஷெல்டர்ஸ்ல இருக்காங்க. ஆனா சூழ்நிலை இன்னும் மறுபடியும் ரீஸ்டோர் ஆகல. அவங்க வந்து இன்னும் ஒரு 20 நாள் 30 நாள் அந்த ஷெல்டர்லேயே தங்க வேண்டியதா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இன்டர்மீடியன்ட் ஷெல்டர்னு சொல்லிட்டு இன்னொரு மொத்த அடிப்படை வசதியும் இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸோட கூடிய இன்டர்மீடியன்ட் ஷெல்டர்ஸையும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிட்ட மல்டி பர்பஸ் எவாக்குவேஷன் ஷெல்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து இந்த மாதிரியான எல்லா வசதிகளும் கொடுத்துருப்பாங்க. இது ஷார்ட் டேர்ம்லையும் மீடியம் டேர்ம்லையும் நம்ம வந்து பில்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா பார்க்குறோம். இதுல கவர்மெண்டோட இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் எக்கானமியில வந்து எப்படி ரீஸ்டோர் பண்ணது, விவசாயிகளுக்கு தேவையான இன்சூரன்ஸ் நிவாரண நிதி, மக்களுக்கு தேவையான நிவாரண நிதி, இதை எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த மீடியம் டேர்ம் போவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து லாங் டேர்ம் 10 இயர்ஸ் போகும். ஸோ இந்த லாங் டேர்ம்ல தான் வந்து நமக்கு இன்சூரன்ஸை வந்து எப்படி இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும், பாண்ட்ஸ் கொண்டு வரலாமா, இல்லை வந்து மொத்தமாக அந்த மாவட்டத்துக்கே கட்டமைப்புகளை மாற்றலாமா, அதுக்கான திட்டமிடுகள், பில்டிங் ரெகுலேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பில்டிங் பைலாஸ், அப்புறம் ரோடு வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கணும், ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் எப்படி வரணும், இது எல்லாமே வந்து லாங் டேர்ம்க்கு கொண்டு போகலாம் ஒரு பெரிய திட்டமிடல்ல. அதுல தான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 25 ஆண்டுகளுக்கோ இல்லை 50 ஆண்டுகளுக்கோ வரக்கூடிய ஒரு மழை இருந்ததுன்னா அதை எப்படி தாங்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் பண்றதுன்னு. ஸோ இது எல்லாமே வந்து லாங் டேர்ம். இதுல எல்லாத்துலேயுமே ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம்லையும் இந்த கவர்மெண்டோட ஆக்டிவிட்டிஸ் ஒன்னாவே பேரலா பண்றதும் சிலது நடந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் குறிப்பா சொல்லணும்னா சொல்லலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. அதாவது லாங் டேர்ம் ப்ராசஸ் எல்லாமே 25 இயர்ஸ் முன்னதாக திட்டமிட்டு செஞ்சாதான் அதை இது பண்ண முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ உள்ள பாதிப்புக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷனா நானும் பார்க்கிறேன். சரி, அடுத்ததாக சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இங்க வந்து பேரிடர்ல வந்து நிரந்தரமான தீர்வுன்னு எதுவுமே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா 100% ஒரு நிரந்தரமான தீர்வோ இல்ல பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையோ ஏற்படுத்தவே முடியாது. பேரிடர்னா அதுதான். நிச்சயம் நிச்சயமா. நான் என்னுடைய லாங்குவேஜ்ல சொன்னேன், உங்களுடைய அந்த இன்ட்யூஷன் அதுல வரல. ஓகே, அடுத்ததாக இந்த டிசாஸ்டர் அதை வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. நேஷனல் டிசாஸ்டர், மற்ற டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி. நேஷனல்னா என்னென்ன வரும், யாருக்கு பொறுப்பு, அதர் டிசாஸ்டர்னா என்னென்ன வரும், யாருக்கு பொறுப்பு, அரசு அல்லது அரசு தொடர்பான துறைகள் அது தொடர்பா? சார், இதுல டிசாஸ்டர்ஸ் சொல்லும் போது நமக்கு சொன்ன அந்த நேச்சுரல், அதாவது இயற்கையால நடக்கக்கூடிய ஒரு டிசாஸ்டர், அப்புறம் ஆர்டிஃபிஷியல், தட் இஸ் மேன்மேட் டிசாஸ்டர்ஸ், இது 2 தான். நேஷனல் டிசாஸ்டர்னு சொல்றது வந்து எப்போ வருது அப்படின்னா, ஒரு பேரிடர் நடக்குது. அந்த பேரிடர் நடந்ததுக்கு அப்புறமா அதோட இன்டென்சிட்டியும் மேக்னிடியூட் எப்படி இருந்தது, அந்த மக்களால் மறுபடியும் அந்த சூழ்நிலைக்கு வர முடியாது, மக்கள் தொகை வந்து குறைஞ்சபட்சம் 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல. அப்படியான சூழ்நிலைகள் இருந்தாதான் அதை நேஷனல் டிசாஸ்டரா வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ 1999 சூப்பர் சைக்ளோன், ஒடிசா சைக்ளோன் வந்தது. அப்போ வரைக்கும் நேஷனல் டிசாஸ்டர்ஸ்னு வந்து தனியாக எதுவுமே இல்லை. ஸோ அப்போதான் வந்து அந்த சூப்பர் சைக்ளோனை வந்து நேஷனல் டிசாஸ்டரா அறிவிக்கிறாங்க. அந்த நேஷனல் டிசாஸ்டரா அறிவிக்கும் போது அந்த நேஷனல் டிசாஸ்டர் எதுக்கு அறிவிக்கிறாங்கன்னா, நிதி வந்து எப்படி நம்ம கொடுக்க முடியும் நிவாரணத்துக்காக, அதுக்காக தான் அந்த டெஃபினிஷனை கொண்டு வராங்க. ஸோ 10th ஃபினான்ஸ் கமிஷன்ல வந்து இதை பத்தி ஒரு தெளிவான ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. அதுல இந்த நேஷனல் டிசாஸ்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ரேரஸ்ட் கலாமிட்டி நடக்குது, ஒரு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது இல்லை, மக்கள் வந்து எக்கச்சக்கமா பாதிப்படைஞ்சிருக்காங்க, அதே மாதிரி 70% இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அதை இமிடியேட்டா நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கலாம் அப்படின்றாங்க. இதை தான் நம்மளோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி 2009 வந்து குறிப்பா சொல்றாங்க. அப்பையும் இதுல வந்து இந்த ரேரஸ்ட் கலாமிட்டின்னு சொல்றத வந்து எந்த கலாமிட்டின்னு அவங்க டிஃபைன் பண்ணல. எதுவா கூட இருக்கலாம், அது வந்து லேண்ட்ஸ்லைடா இருக்கலாம், எர்த்குவேக்கா இருக்கலாம், சுனாமியா இருக்கலாம். ஸோ எதுன்னு சொல்லி அதுல டெஃபைன் பண்ணல. இப்ப என்னன்னா, இந்த நேஷனல் டிசாஸ்டரா அறிவிக்கும் போது நான் சொன்ன மாதிரி 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் பாதிக்கப்பட்டிருக்கணும். அதே மாதிரி உயிர் சேதம் வந்து எண்ணிக்கையில அடங்க முடியாததா இருக்கலாம்.
எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட உத்தராகண்ட் டிசாஸ்டர், அந்த உத்தராகண்ட் ஃப்ளட்ஸ் 2013 ஏற்பட்ட ஒரு பெரிய வெள்ளம், உத்தரகாசி எல்லாமே அடிச்சுட்டு போனாங்க. அப்போ வந்து உயிர் சேதம் வந்து அதிகமாக இருந்தது, 500-600க்கு மேலே இருந்தது. அதே மாதிரி எர்த்குவேக் வந்தப்போ ஏற்பட்ட விபத்துகள் வந்து அதிகமாக இருந்தது. அதை வந்து நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. இப்போ நமக்கு வந்து ஈஸியாக நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேரளாவில் 2017 ஏற்பட்ட ஃப்ளட்ஸ், கன்னியாகுமரி ஒக்கி சைக்ளோன் வந்தது, அதுக்கப்புறம் பெருவெள்ளம் வந்தது, லேண்ட்ஸ்லைட் எக்கச்சக்கமாக வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸ், அதாவது மழை புயல் ஒரு பக்கம் அடிக்குது, மழையினால ஏற்பட்ட லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்கு, அந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்னால ஏற்பட்ட வீடுகள் இடிஞ்சு விழுந்தது, கேஸ்கேடிங் ஒன்று மாதிரி ஒன்று அப்படியே காட்ஸ் அடுக்கி விட்டு சரிஞ்சு விழுற மாதிரி எல்லாமே நடந்தது. அதில் வந்து கிட்டத்தட்ட 220 உயிர் சேதம் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறேன் என்னோட நினைவுக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட அவங்க வந்து டேமேஜ் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு 19,000 கோடி நிவாரணமா கேட்டாங்க. அப்போ வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து இதை நேஷனல் டிசாஸ்டரா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஹைகோர்ட் சொல்றாங்க, கேரளாவில் இருக்க ஹைகோர்ட். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹைகோர்ட் வந்து ஒரு பேரிடரை நேஷனல் பேரிடரா அறிவிக்கிறதுக்கு ஹைகோர்ட்க்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசியை மேற்கோள் காட்டுறாங்க. அதுல வந்து இந்த மாதிரி ரேரஸ்ட் ஈவெண்ட்டாக இருக்கணும், உயிர் சேதம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க கொடுத்த இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி வராங்க, கேபினெட் செக்ரட்டரியோட தலைமையில் கமிட்டி வராங்க, டேமேஜ் அசஸ்மெண்ட் பார்க்குறாங்க, பல்வேறு தொண்டு நிறுவனங்கள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டேமேஜ் அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க சொன்ன அந்த 20,000 கோடி வந்து நிவாரணத்துக்கு தேவை, லாஸ் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லும்போது ஆமாம் இது வந்து அப்படிதான் இருக்குன்னு சொல்லி அந்த கமிட்டி அசஸ்மெண்ட் பண்ணிட்டு கொடுக்கும்போது கவர்மெண்ட் அதுக்கப்புறமா வந்து அதை நேஷனல் டிசாஸ்டரா அறிவிக்கிறாங்க. இதுதான் வந்து நடந்தது. இப்போ நம்மளோட சூழ்நிலைக்கு எடுத்துட்டு வரோம்னா, நம்மளோட சூழ்நிலையில அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உயிர் சேதம் கம்மி, ஆனா பொருட்சேதம் அதிகம். அதுக்கப்புறம் நம்மளோட விவசாயம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து அசஸ்மெண்ட் இன்னும் இப்போதான் பண்ணிட்டு இருக்காங்க, கமிட்டின்னு தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் அசஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும் எவ்வளோ லாஸ் இருந்திருக்கு. நாம என்ன ஆயிடுச்சுன்னா சைக்ளோன் பாதிப்பையும் சேர்த்து இதையும் சேர்த்து ரெண்டுத்தையுமே நேஷனல் டிசாஸ்டர் அறிவிக்கணும்னு கேட்டிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த ஒரு இன்னும் ஒரு இழுபறியில இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபண்டிங்கை வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் கெலாமிட்டி ஃபண்டுன்னு வைக்கிறாங்க, சிசிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு, கெலாமிட்டி கார்பஸ் ஃபண்ட். இந்த கெலாமிட்டி கார்பஸ் ஃபண்ட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 3 பங்கும் 1 பங்கு ஸ்டேட் கவர்மெண்ட் 3:1 ரேஷியோல போடணும் ஒரு டிசாஸ்டர் நடந்ததுன்னா. இப்போ நேஷனல் டிசாஸ்டரா அறிவிச்சா 100% அந்த ஃபண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு அதுல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இமிடியேட்டா நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிக்கிறதுக்கு வந்து முடியாது அவங்களால, சென்ட்ரல் கவர்மெண்ட்னால. ஆமா. நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா, இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. ஓகேங்களா? இப்ப இருக்க கவர்மெண்ட்ல என்ன சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா, எல்லா ஃபினான்ஸ் பட்ஜெட்லயுமே ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், அதே மாதிரி நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி தனியா அலோகேட் பண்றாங்க. இதுதான் அந்த கெலாமிட்டி ஃபண்டோட திருகிய வார்த்தையா நம்ம சொல்லலாம். அந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு வந்து ஒவ்வொரு பட்ஜெட்லையும் நமக்கான ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளோ அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டை இம்மீடியட்டா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து டிலே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாம ஒவ்வொரு வருஷத்துக்கும் 500 கோடி ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு வர வேண்டியது இருக்கு. இப்போ இமிடியேட்டா நமக்கு சைக்ளோன் வந்த உடனே கொடுத்தாங்கல்ல 490 கோடி, இது அந்த 500ல இருந்து தான் வந்தது, தனியா சென்ட்ரல் கவர்மெண்டா கொடுக்கல, நமக்கு வர வேண்டியதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிலீஃப் ஃபண்டு கொடுக்கறதுல இவ்வளோ ஒரு சிக்கல்கள் இருக்கு. ஆமா, சரி. அதாவது வழக்கமா கொடுக்க வேண்டிய ஃபண்டுங்கிறது அந்தந்த வருஷத்துல காலி பண்ணிட்டாங்க அல்லது குவார்டர்ல காலி பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபண்ட் எல்லாம் உங்க வழியா தானே வரும் இல்லையா, உங்க துறை மூலம்? இந்த ஃபண்ட் எல்லாமே வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்துடும் சார். ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபினான்ஸ் பட்ஜெட்ல அவங்க கொடுத்துடுவாங்க. அந்த ஃபினான்ஸ் பட்ஜெட்ல வரும்போது கமிஷனரேட் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், CRADM, சரிங்களா, அவங்க அந்த ஃபண்ட் ஃபுல்லா அவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த 500 கோடி ஒரு வருஷத்துக்கு வருது. எனக்கு இந்த வருஷம் எந்த ஒரு மழை வெள்ளமும் பாதிக்கல,
அதே மாதிரி புயல் எதுவும் வரல, வேற பேரிடர் எதுவும் வரல அப்படின்னு சொல்லவே முடியாது. மாட்டாங்க. கண்டிப்பா உயிரிழப்பு நடக்கும். இடி தாங்கி ஏதாவது இடி தாங்கி லைட்னிங் அட்டாக், இடி ஆமா. தாங்கி உயிரிழக்கிறது. அதே மாதிரி விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்பு நடக்கிறது. அதுக்கெல்லாம் கொடுக்குற அந்த நிதி கொடுக்கறது எல்லாமே இந்த ஃபண்ட்ல இருந்து தான் போகும். ஃபண்ட்ல தான் போகும். ஓகே. ஆமா. சோ அதனால ஒரு வருஷத்துக்கு நீட்டு சாதாரணமா கொடுக்கிற ரெகுலர் அலாட்மெண்ட் வந்து அப்பப்ப அந்தந்த குவார்டர்ல கூட காலி ஆயிடும். காலி கண்டிப்பா. ஆனுவல் குவார்டர்ல காலி ஆயிடுச்சுன்னா ஆமா. சோ ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு டிசாஸ்டர் வரும்போது இட் நீட்ஸ் சப்போர்ட் இல்லையா? ஆமா. சோ கண்டிப்பா. அது கண்டிப்பா. சோ ரைட். ஓகே. இதுல ஒரு முக்கியமான கேள்வி நான் முதல்ல கேட்கணும்னு நினைச்சது. அதாவது மத்திய அரசு அல்லது ஐஎம்ஏ தானே டிபார்ட்மெண்ட், ஐஎம்டி, அவங்க IMD. வந்து மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து முதல்லயே ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. குறிப்பா என்ன சொல்ல போனா பஞ்சாங்கங்கள்ல பல ஒரு 2-3 வருஷத்துக்கு முந்தி வந்து கண்டுபிடிச்சு கணிச்சு போட்டதாகவும் சொல்றாங்க. எம்ஐஎம்எஸ் போல ஒரு சிலர் 100, 200, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்காங்க எல்லாம் சொல்றாங்க. சோ இது தொடர்பான ஒரு தகவல், ஒரு சின்ன தகவல் கொடுங்களேன். இது சரி. தொடர்பான இதை நாம ஏத்துக்க முடியுதா? இது ஆக்சுவல்ஸ் கூட அது கோரிலேட் ஆகுதா? கண்டிப்பா சார். இப்ப எப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட வேளாண்மை துறையில வந்து கிருஷி பஞ்சாங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ காலம் பார்த்து பருவம் பார்த்து பயிர் செய்தல் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அதுதான் வந்து காலங்காலமா கடைபிடிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயமாவும் பார்ப்போம். அதே மாதிரி நம்மளோட ஆஹ், இந்த ஆஹ், முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து அவங்களோட நாலேஜை வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போறாங்க. இந்த இண்டிஜினஸ் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ ட்ரெடிஷ்னல் ஈகாலஜிக்கல் நாலேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ஈகாலஜிக்கல் நாலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து சைட் ஸ்பெசிஃபிக்கு தான் வரும். ரீஜனலா நம்ம வந்து அதை எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி பஞ்சாங்கத்தை எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ரீஜனலுக்கோ ஒரு ஸ்டேட்டுக்கோ நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியாது. ஸோ சைட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், லொகேஷன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசலாம் அப்படிங்கிறது. இங்க ஐஎம்டியும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, எல்லாமே ஐஎம்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட தான் ஒர்க் பண்றாங்க. ஐஎம்டிக்கு டேட்டாஸ் போறது வந்து ஐஎம்டியில் இருக்க சயின்டிஸ்ட் பிளஸ் இந்தியன் டிராபிக்கல் மெட்ராலஜிக்கல் இன்ஸ்டியூட் பூனேல இருக்கு. ஸோ இந்த டிராபிக்கல் மெட்ராலஜிக்கல் இன்ஸ்டியூட் வந்து ஒரு பெரிய ரிசர்ச் டீம். அவங்க கம்ப்ளீட்டா வெதர் ஃபோர்காஸ்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட சேட்டலைட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ நம்மளோட சேட்டலைட்ஸை விட மற்ற இன்டர்நேஷ்னல் சேட்டலைட்ஸோட எஃபிஷியன்சி அதை பேசும்போது தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ நம்மளோட மாடல்ஸ் வந்து இன்னமும் அவங்களோட அந்த ஹைப்பர் ஸ்பீட் மாடல்ஸ் வந்து கொண்டு போகல. அவங்களோட மாடல்ஸ் வேணும்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வச்சும் தேவைப்படும். அவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி வேணும். ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 20 ஹெக்டேர்ஸ் ஏரியா தேவைப்படும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புகளை வந்து நாம இன்னும் டெவலப் பண்ணல. ஸோ நம்மளோட சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ஒன்று தான் இருக்கு. அதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும், துல்லியமா கொடுக்கணும். அப்படிங்கும்போது ஐஎம்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து இன்னும் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. எல்னினோ, சூப்பர் எல்னினோ இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? சோ இந்த வருஷம் 2023 முதல்ல எல்னினோன்னு சொன்னாங்க, அப்புறம் இது சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொன்னாங்க. எல்னினோன்னு சொல்லும் போது கடல் டெம்பரேச்சரை விட 0.8% அதிகரிச்சுன்னா அது எல்னினோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல 1.5 எல்லாம் வந்ததுன்னா சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்றாங்க. இது 1.3 முதல்ல காமிச்சது அப்படின்னு சொல்லி. சோ இதெல்லாம் பரவலாக பல இடங்கள்ல கிடைக்கப்பட்ட தகவல். சோ இது தொடர்பான ஒரு சின்ன விளக்கம் குறிப்பா சுருக்கமாக. கண்டிப்பா சார். இதுல வந்து எல்னினோ, லானினா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்னினோ அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து நம்மளோட மேப் எக்ஸாம்பிளா வச்சுட்டு சொல்றோம் அப்படின்னா, இந்த மெக்சிகன் கோஸ்ட், அதாவது சவுத் அமெரிக்கா கோஸ்ட்ல இருந்து அந்த பெசிபிக் பெருங்கடலை தாண்டி வெஸ்ட்லயே டிராவல் ஆகிற அந்த ஒரு விண்ட் கரண்ட், அதுதான் வந்து எல்னினோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த வந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் போறோம், ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் போகும். இது வந்து ஒரு சைக்கிளா இருக்கும். அதோட முன்னாடி இருந்த சைக்கிள் வந்து 10 to 15 இயர்ஸ் அப்படின்னாங்க. இப்போ 5 இயர்ஸ்க்கும் நடக்குது. இதே மாதிரியான சைக்கிள்ஸ் வந்து அந்தந்த ரீஜனிலும் நடக்கும். அதாவது கடல் மட்டத்தில் மேலே நடக்கக்கூடியது, கடல் நீர்ப்பரப்புக்கு மேலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இதில் எல்னினோ, சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த மாறுதல், வெதர் சேஞ்ச் நடக்கிறது. அந்த வெதர் சேஞ்சில் வந்து பீரியடிக்கல் வெதர் சேஞ்ச் மாதிரி இல்லாம ஒரு சடன் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து அதை சொல்லலாம். சடன் டிஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ வந்து
பூமி வெப்பமயமாதலையும் இதையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது கடல் மட்டத்தோட டெம்பரேச்சர் வந்து கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கொடுத்துருது. அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ல டெம்பரேச்சர் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்ம அந்த விண்ட் கரண்ட் அதோடது தான். ஸோ இப்போ விண்ட் கரண்ட் சேஞ்ச் ஆகுது, இல்லை விண்டு வரத்துக்கு வந்து லேட் ஆகுது அப்படிங்கும்போது சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது இது இல்லாமல் சீக்கு, அதாவது கடல் மட்டம் சி சர்ஃபேஸ்க்கு கீழே சலினிட்டி லெவல், உப்புத்தன்மை, அதுவுமே ஒரு ஃபேக்டராக இருக்கு. கடல்ல இருக்கிற வாயுக்கள் அதுவுமே ஒரு ஃபேக்டராக இருக்கு. ஸோ இதை எல்லாமே அவங்க எடுக்கிறாங்க அனலைஸ் பண்ணும்போது. இந்த எல்னினோ சூப்பர் எல்னினோவா சேஞ்ச் ஆகிறது வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர்னால தான், விண்ட் சேஞ்சஸ் இருக்கும்போது. இது இல்லாமல் இந்தியன் ஓஷன் டைபோல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பெருங்கடல்ல நடக்கிற ஒரு ஈவெண்ட்ஸும் இருக்கு. அது வந்து 4 to 6 years பீரியட்ல நடக்கும். ஸோ இந்த மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அபரிமிதமான மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும், இல்லை அதுக்கு ஆப்போசிட்டா வறட்சி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதே வந்து இந்திய பெருங்கடலை ஒட்டி இந்திய துணைக்கண்டத்தோட இருக்கிற ஏரியாவில் ரீஜன்ஸ்ல வந்து மழை அதிகமா இருக்கு அப்படின்னா இதோட எஃபெக்ட் வந்து அப்படியே ஆப்போசிட்டா ஆஸ்திரேலியா பகுதியிலையும் சவுத் வெஸ்ட் ஏஷியாவில் பகுதியும் ஆப்பிரிக்காவில் பகுதியிலையும் வேற மாதிரி இருக்கும். கடும் பஞ்சம் இருக்கும், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், ட்ரைனஸ் அதிகமாகும், ஃபாரஸ்ட் ஃபயர் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி எல்னினோவோட இம்பேக்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து நம்ம எல்னினோ அதிகமானாலும் ப்ராப்ளம் இருக்கு, லானினா அதிகமானாலும் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த சைக்கிள் சேஞ்சஸ் நடக்கும்போது நம்மளோட ரீஜனல் டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ்னால அதோட இம்பேக்ட் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, கம்மியாகிறதுக்கு இல்லை. ஓகே. ஸோ இறுதியாக ஒரு கேள்வி, அதாவது நிதி தொடர்பா கொஞ்சம் அரசியல் சாயமும் அதுல வருது, இருந்தாலும் நாம அதுக்குள்ள புகுந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா எப்பவுமே அதாவது இந்த இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இதுல அத்தாரிட்டி. எப்போ மழை வருது, எப்போ இது பண்றது, எவ்வளவு பேரிடர் வர வாய்ப்பு இருக்குது, ஸோ இதை கணிச்சு முன்னக்கூட்டியே கணிச்சு நமக்கு சொல்றாங்க. சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. அதை சொல்லும் போது ஸோ இந்த மாநிலத்துல இந்த பகுதியில இவ்வளவு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு, அல்லது நிலநடுக்கம் வர வாய்ப்பு இருக்குது, இவ்வளவு மழை பெய்தால் இவ்வளவு பேரழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்படி நீ சொல்ற ஒரு மத்திய அரசு அல்லது ஐஎம்டிஏ அறிக்கையை பேஸ் பண்ணி உடனே நிதியை கொடுத்து அந்த மாநிலத்தை கொஞ்சம் பாதுகாப்பாவோ செய்யலாம் இல்லையா? சோ இது ஒரு தனிப்பட்ட மனிதனாக யாரு, அதாவது ஒரு மனிதனுக்கு தாய் தான் முதன்மை. தாய்க்கு அடுத்தது தந்தை அல்லது உடன் பிறந்தவங்க, அதுக்கப்புறம் தான் உறவினர், அதுக்கப்புறம் தான் ஊரு, அதுக்கப்புறம் தான் நாடும் தமிழகம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் தேசம். என்ன பொறுத்தவரையில, நம்மை பொறுத்தவரை இல்லையா? சோ அந்த ஒரு சுயநலத்தோட பேசுறேன். வட மாநிலங்கள்ல ஒரு சில எல்லாருக்கும் ஒரே பட்ஜெட் கொடுத்திருக்கும் போதும் பல மாநிலங்கள் வளர்ச்சியில பின்தங்கி இருக்காங்க. நாம குறிப்பா வட மாநிலம், தென் மாநிலம் கூட பேச வேண்டாம். என்ன, பல மாநிலங்கள் வந்து அதை ஒழுங்காக பயன்படுத்தாம, முறையாக பயன்படுத்தாம எல்லா விஷயத்திலும் பின்தங்கியே இருக்காங்க. அவங்களுக்கு திருப்பி நிதி உதவி அதிகமா கொடுத்து அவங்கள வளர்றதுக்கு முயற்சி பண்றோம்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில தமிழகத்துல ஒரு பாதிப்பு ஏற்படும் போது உங்களுக்கு நாங்க பணம் கொடுத்துட்டோம், நீங்க செய்யலன்னு சொல்லி கை கட்டி நிக்கிறத விட ஒரு நிதி உதவியை கொடுத்து அவங்கள அந்த ஒரு நெருக்கடியில இருந்து காப்பாற்றுறது ஒரு கடமையா இல்லையா? அது நீங்க ஒரு தொழில்நுட்ப அதிகாரியாக எனக்கு என்ன போன்ற ஒரு சாதாரண சாமானியர்களுக்கு என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நான் வந்து உங்களோட கருத்தோட என்னோட கருத்தும் ஒத்துதான் போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா ஒரு விபத்து, ஒரு பேரிடர் நடந்திருக்கு அப்படிங்கும்போது நம்ம கைவசம் இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்த்து கேட்குறோம். அதே மாதிரி இது நம்மளோட மாநில உரிமை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. மாநில உரிமைகளை வந்து இதுல அவங்க வந்து வழிவகை செய்யலாம். அவங்க அந்த ஆண்டுக்காண்டு கொடுக்கக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல நமக்கு ஒரு வகையான ரிலீஃப் ஃபண்டும், வளர்ச்சி அடையாத மாநிலங்களான மே வட மாநிலங்களும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் அதிகமான ஒரு நிதி உதவியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், கட்டமைப்புகளை உருவாக்குறோம் அப்படிங்கிற பேர்ல கொடுக்குறாங்க. ஸோ அங்க கொடுக்கறத நான் வேணாம்னு சொல்லலை. நானும் என்னோட தனிப்பட்ட இது வந்து வேணாம்னு சொல்லலை. ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு பேரிடர் நடக்கும்போது நிதி உதவி அளிக்கிறதுக்கு தயங்க வேண்டாம்.
அடுத்த ஆண்டுக்கான நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து என்ன வருமோ அதை நீங்க முன்னாடியே கொடுத்துருங்க. கொடுக்கலாமே. இல்ல இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கானதையும் முன்னாடியே கொடுத்துருங்க. லோன் மாதிரி நீங்க கொடுக்கலாம். ம். அந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா இமிடியேட்டா நிவாரணத்துக்கு என்ன நம்ம பண்ண முடியுமோ அதை வந்து ஒரு மாநில அரசு ஏற்படுத்தி மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கும் நிவாரணத்தை உடனடியாக கொடுக்கறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா அதை பண்ணலாம். அதுக்கான பாலிசி கைட்லைன்ஸை வந்து அதை ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ணது இந்த நம்ம தமிழகத்துக்குன்னு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். அதை வந்து கண்டிப்பா, தப்பே கிடையாது. கண்டிப்பா. சோ அதான் இதை நான் கேட்கணும்னு நினைச்சேன்னா 2015ல உள்ள டிசாஸ்டருக்கு 25,000 கோடி கேட்டிருந்தாங்க. அதுல 1000 கோடியா இன்னும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இத மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஃபிகரை கொடுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட்டை கொடுக்குதுன்னா அது என்ன சும்மா ஏதோ என்ன அது ஒரு இவங்க கொடுத்த அறிக்கை முழுக்க முழுக்க தவறான அறிக்கையா அல்லது அவங்க நாங்க நினைச்சதான் கொடுப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய அதிகாரமா அல்லது இது எப்படி இத இதுக்கு பதில் சொல்றது இன்டர்பிரட் பண்றதுங்கிறது எனக்கு தெரியல. அது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சார், சாரி. Yes, yes. அதாவது நம்ம அந்த நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நமக்கு இமிடியேட்டா அவங்க கொடுத்தது அந்த என்டிஆர்எஃப் ஃபண்ட் தான். நமக்கு என்ன வருமோ அதை தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டதை வந்து அவங்க இன்னும் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னா அவங்க அதுக்கான இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்க வந்து டேமேஜ் அசஸ் பண்ற கமிட்டி வரணும். அந்த கமிட்டி வந்து அசஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க போய் அங்க கேபினெட்ல பிரசன்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் அது ஓகே இவ்வளோ அசஸ்மெண்ட் நடந்திருக்கு, டேமேஜ் வந்து ஆத்தென்டிக்கா இருக்கு அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்றாங்க. அது அவங்களோட பாலிசி. பட் நாம வந்து அந்த பாலிசியை இன்னுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு தான் நான் வந்து ஒரு கோரிக்கை என்னோட மனசுலயும் இருக்காது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இமிடியேட்டா இவங்க கொடுக்குற மெமராண்டம் வந்து கண்டிப்பா 1லேருந்து 10% அதிகமாக தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து 4000 கோடி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னும்போது நமக்கு வந்து அது குறைவா இருக்குமோ இல்லை அதிகமா இருக்குமோன்னு தெரியாது. பரவலா டேமேஜ் பார்க்கும்போது கண்டிப்பா அதை ரீஸ்டோர் பண்றதுக்கு இந்த ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் 3த்தையும் சேர்த்து தான் அந்த 4000 கோடி கேட்கறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ அந்த மொத்த தொகையுமே நாம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்களோட அசஸ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதுவும் கேஸ் டு கேஸ் பேசிஸ் தான் கொடுக்கணும்னு பாலிசியில் இருக்கு. அதை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ நமக்கு வந்து என்னன்னா பெட்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் பில்டிங் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ், பாண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து மக்களுக்கு இன்னமும் பரிச்சயப்படுத்தி மக்களுக்கோ இல்லை ஒரு 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 கிராமத்துக்கே ஒட்டுமொத்தமா இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி கொண்டு வரணும், வில்லேஜ் பஞ்சாயத்து மூலமா. அந்த மாதிரி இமிடியேட்டா நாமளே நம்மளுக்கு தேவையானதை பண்ணிக்கிற மாதிரி நிதி உதவியை வந்து ஏற்படுத்திக்கிற மாதிரியான வாய்ப்புகளை வந்து மாநில அரசு வந்து பரிசீலிச்சு ஒரு திட்டமிடுதலை கொண்டு வந்து நமக்கு எப்படி வில்லேஜ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான், டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கோ அந்த இதுல இதையும் ஒரு அங்கமா கொண்டு வரணும் சார். நன்றி டாக்டர் பிரதீப். இதுவரை உங்களுடைய பொன்னான நேரத்தை நமது நண்பர்களுடன் செலவழித்து இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தகவல் வெகு விளக்கமாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய நடையில் அரிய பல கருத்துக்கள் நமக்கு வழங்கப்பட்டன. நிகழ்ச்சி நமக்கு தெளிவாக வழங்கிய இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் பிரதீப் முத்துலிங்கம் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.